நாம் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு மலைக்கு தான் போக போகிறோம். மேலே போகிறப்ப டூ வீலருக்கு 10 ரூபாயினும் காருக்கு 20 ரூபாயினும் சார்ஜ் பண்ணுறாங்க. வெல்கம் டு குமார் எம்சி விளாக்ஸ். இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்க ஆஞ்சநேயர் கோயில் பார்க்கலான்ட்டு வர வழியில பாத்தீங்கன்னா இங்க மரம்லாம் வெட்டி போட்டு வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ரோடு சைடு தான் மரத்தெல்லாம் வெட்டுறாங்கன்னு பார்த்தா மலைக்கு ஏற வழியில வெட்டி இருக்காங்க. பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்க இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க மேல போயிட்டு பேச. என்னங்க கூமாப்பட்டி, நம்ம திருச்செங்கோடு வாங்க, சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படியே சுத்தி காட்டேன், வேற லெவல்ல இருக்குங்க. ஏங்க நம்ம திருச்செங்கோடு அப்படியே வந்து பாத்துட்டு போங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்கு, வந்து சுத்தி பாருங்க. நாம பாத்தீங்கன்னா அங்கிருந்து வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. திருச்செங்கோடுல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது என்ன பிளேஸ்னு கரெக்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அட்லாஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா மேல வந்தாச்சு. அந்த பஸ் நிக்கிறத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்தது ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ஓரளவுக்கு க்ரௌடா தான் இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போற வழியை பிடிச்சி போக ஆரம்பிச்சாச்சு guys. இப்போ நம்ம போற இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும். நாம அப்படியே பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு படி மண்டபமா இருந்துச்சு, அங்கதான் வந்திருக்கோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிட்டி வியூ தெரியுது, சூப்பரா இருக்கா, கோபுரமும் தெரியுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1100 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட அந்த கல் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு. பாறையிலேயே பாத்தீங்கன்னா செதுக்கி இருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஆச்சரியமூட்டும் தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில நிறைய இருக்கு, கல் சிற்ப வேலைப்பாடுகள். கண்டிப்பா அதுவும் ஒரு விளாக்ல பண்ணி போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு அங்க என்னென்னலாம் இருக்கு, அதை சுத்தி என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டு அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சாச்சு. கண்ணுக்கு தூரம் வரைக்கும் எங்கடா போயிட்டே இருக்குன்னு பார்த்தா ஒரு வழியா வந்துருச்சு. போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ முதல்ல வரப்போ இந்த மாதிரி போர்டில் எதுவும் கிடையாதுங்க. அது பாத்தீங்கன்னா அதான் உச்சி பிள்ளையார் கோயில், மக்கள் எல்லாம் மேலே ஏறிட்டு இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கேமரால. சரி வாங்க, நாம இப்ப வந்த வழியை பார்க்கலாம். இப்ப நம்ம வந்த வழி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மேடாதான் இருக்கும். இருந்ததுக்கு இப்ப வந்து வண்டி வர மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க, செடி கொடியில எடுத்து. வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து அப்படியே அட்வென்ச்சர் மாதிரி ஏறி வர மாதிரி இருக்கும். இப்ப பரவாயில்ல, மக்கள் ஃபேமிலியோடலாம் வந்துட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்க்கலாம். அவ்வளோ அட்ராஸ் ஆஞ்சநேயர் கோயில் பக்கம் வந்தாச்சு. வாங்க அப்படியே முன்னாடி போய் ஆஞ்சநேயர் கோயிலை பார்க்கலாம். அப்படியே அங்க வியூ காட்டு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அட்லாஸ்ங்க நம்ம வந்தாச்சு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. அப்படியேங்க அட்லாஸ் நம்ம அவ்வளவுதாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு. இவர் தான் நம்ம ஆஞ்சநேயர். பாக்குறதுக்கு அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சி வச்சு செதுக்கி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப மூடி இருக்காங்க, நம்ம அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இங்க வந்து சும்மா அப்படியே காட்டுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆஞ்சநேயருக்குன்னு ஸ்பெஷலான ஆரஞ்சு கலர் அந்த பொட்டு இருக்கு. இதை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவ் வைப் வரும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே சிவன் சிலைங்கிற பாருங்க. சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஓவியமா அவ்வளவு அழகா வரைஞ்சி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்தாலேயே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பீஸ்ஃபுல்லா அவ்வளவு அமைதியா இருக்குங்க. அப்படியே பாருங்க. அது மட்டும் இல்லாம பஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியா தான் அப்படியே வந்து அந்த பாறைமலை ஏறி வர மாதிரி இருக்கும், அந்த செடி கொடிக்குள்ள பூந்து அட்வென்ச்சரா. இப்ப பாத்தீங்கன்னா ரூட்டே போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு, பரவாயில்ல. அவ்வளவுதான் மக்களே, நம்ம கோயிலை பார்த்துட்டு வந்தாச்சு. மெயினா நம்ம இங்க வந்ததே பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு மலையில வியூ தான். பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். யாருமே இது அதிகமா காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். மக்களே, ஏன் தெரியுமா கோயில மேல கட்டி வச்சிருக்காங்க, கீழே இல்லாத இடமா அப்படின்ட்டுலாம் இல்ல. மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு மலை ஏறி இறங்குன்னு சொல்லிதான் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சிருக்காங்க. மாசம் ஒருக்கா வச்சு மலை ஏறி இறங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. துளின்னு இருக்கிறத பார்த்தா என்ன தோணுது உனக்கு? எந்த விஷயமா இருந்தாலும் பக்கத்தால வச்சு பார்த்த பெருசாதான் தெரியும். பிரச்சனையும் சேர்த்துதான் சொல்றேன், கரெக்டா? எதா இருந்தாலும் தூரத்துல வச்சு பார்த்தாதான் தெரியும் சின்னதான் பெருசான்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே காடு மாதிரி தான் இருக்கு. நம்ம ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி வந்தோம்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அட்வென்ச்சரா கொஞ்சம் இதா பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வாங்க போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். என்னடா அது சிவலிங்கம் போட்டு ஒரு அம்புக்குடி போட்டு காட்டியிருக்கு பாரு, ஏதோ இருக்கு மாட்டிருக்கு. அமேசான் காடு மாதிரி இருக்கு. நம்ம மேனஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் விளாக் எடுக்க வந்துட்டு. இப்படியா நண்பா? இல்லை இப்படிதான் நாட்டிருக்கு.
டேய் என்னடா இடம் போயிட்டே இருக்க தவிர்த்து எதுவுமே காணோம். நீ முன்னாடி போ. சூப்பரா இருக்குடா இடமே. இங்க பாரு சிவலிங்கத்தோட வேலு. நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸ், அருமையா இருக்கு. தண்ணி மட்டும் கொஞ்சம் எச்சா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். கேமரா பாடுறா. ஏ பாத்தோடா வழுக்கும். அவ்வளவுதான் மக்களே, நாம இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இறங்குற இழப்பு பயங்கரமா வாங்குது, முடியல. அவ்வளவுதான். அடுத்த விழாக்கள் உங்களை பாக்குறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் குமார்.